friends, welcome to Madras Samayal. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு வந்து சர்க்கரை பொங்கல் பண்ண போறோம். நம்ம ஏற்கனவே மெட்ராஸ் சமையல்ல குக்கர்ல எப்படி சர்க்கரை பொங்கல் பண்றதுன்னு பார்த்திருக்கோம். இன்னைக்கு வந்து குக்கர் இல்லாம எப்படி சாதாரண பானையில பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம். இது பண்றதுக்கு நமக்கு வந்து பச்சரிசி வேணும். 1 கப் பச்சரிசி எடுத்துர்க்கேன். இது வந்து 200 கிராம். இத வந்து ஒரு பவுல்ல மாத்திரலாம். கூடவே 1/2 கப் பாசி பருப்பு. இதையும் வந்து அதே பவுல்ல மாத்திட்டு 2 வாட்டி தண்ணி சேர்த்து நல்லா அலசி சுத்தம் பண்ணி 3வது தண்ணி சேர்த்து அலசிட்டு இத வந்து நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன். எப்பவுமே அரிசி அலசின தண்ணி சேர்த்தோம் அப்படினா இன்னும் நல்லா பொங்கி வரும் அதுக்காக. இப்போ நம்ம பொங்கல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பொங்கல் பானை அடுப்பு மேல வச்சிட்டு அதுக்கு அப்புறமா இதல வந்து 1 கப் ஃப்ரெஷ்ஷான பசும்பால். இது வந்து இன்னும் காய்க்கல சூடு பண்ணல. 1 கப் பால். அடுத்து நம்ம அரிசி அலசி 3வது தண்ணி எடுத்து வச்சிருந்தோம்ல அது பால் சேர்த்தாலே நல்லா பொங்கி வரும். ஆனா இது சேக்கும்போது இன்னும் நல்ல அழகா பொங்கி வரும். 1 கப் அரிசி அலசின தண்ணி கூடவே நான் வந்து 5 கப் தண்ணி சேர்க்கறேன். 4.5 ல இருந்து 5 கப் தண்ணி சேர்த்தோம் அப்படினா பொங்கல் வந்து நல்லா குழைவா வெந்து வரும். 4.5 ல இருந்து 5 கப் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இனி இது வந்து நல்லா பொங்கி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அரிசி சேர்க்கணும். இருக்கட்டும். பாருங்க எவ்வளவு அழகா பொங்கி வந்திருக்குன்னு. நல்லா பொங்கணும். இன்னும் கொஞ்சம் கூட பொங்கட்டும். மேலே வரைக்கும் வரணும். இந்த மாதிரி பொங்கி வழிஞ்சா ரொம்ப நல்லது. கொஞ்சம் மட்டும் கீழே வழிய வைப்போம். ஓகே. இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் கம்மியான சூடுல வச்சுட்டு நம்ம வந்து அரிசி சேர்க்கணும். இந்த மாதிரி நல்லா பொங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அரிசி சேர்க்கணும். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்ல வந்து அடியில போய் தங்கிரும். அதனால அப்பப்ப நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். அது வேகறது வரைக்கும் வேகட்டும். இப்போ பார்க்கறப்போ அரிசி வந்து நல்லா வெந்து நல்லா குழைவா வந்திருக்கு. இந்த மாதிரி தண்ணி எல்லாம் போய் அரிசி வந்து நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து வெல்லம் சேர்க்கணும். நான் இன்னைக்கு வந்து 2 கப் வெல்லம் எடுத்துர்க்கேன். ஒருவேளை வெல்லத்துல வந்து ஏதாச்சும் தூசி அழுக்கு இருக்குன்னு நினைச்சீங்கனா கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஃபில்டர் பண்ணிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இது வந்து பவுடர் பண்ண வெல்லம் எடுத்துர்க்கேன். இதுல வந்து 2 கப். வெல்லத்தை சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து கொஞ்சம் கரஞ்சி லைட்டா தண்ணி ஆற மாதிரி ஆகும். வெல்லம் எல்லாம் நல்லா கரஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் போல இருக்கட்டும். இப்போ நம்ம பார்க்குறப்போ கொஞ்சம் அந்த சாதத்தோட அந்த டெக்ஸ்சர் இருக்கும். ஆனால் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். வாயில் போட்டோன்னா அப்படி கரைஞ்சி போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் நெய் சேர்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் கொஞ்சம் சேர்ப்போம். கூடவே நல்லா வாசனைக்காக 1 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் இதை வந்து நம்ம நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நம்ம மாற்றி வச்சுட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பெல்லாம் நம்ம நெய்யில் வறுக்கணும். 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. பொங்கல் அன்னைக்கு சர்க்கரை பொங்கல் பண்ணுறப்போ கொஞ்சம் நெய் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நெய் சூடானதும் இதில் கொஞ்சம் தேங்காய் துண்டுகள் இதை வந்து ஒரு வாட்டி லைட்டாக கலந்ததுக்கப்புறமா இதில் 15-20 போல் முந்திரி பருப்பு அதை வந்து 1-2 உடைச்சி வச்சுருக்கேன். இப்போது முந்திரி பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததும் இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு உலர்ந்த திராட்சை சேர்த்துட்டு திராட்சை நல்லா பலூன் மாதிரி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம பொங்கல் மேலே சேர்த்துற வேண்டியது தான். அவ்வளோதான். டடா, நம்மளோட சுவையான சர்க்கரை பொங்கல் ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த வாட்டி பொங்கலை வந்து பானையில் செஞ்சு பாருங்கள். நம்ம வந்து குக்கரில் வைக்கிறப்போ ரொம்ப குழைவாயிரும்ல. இதில் வந்து கொஞ்சம் அந்த டெக்ஸ்சரோட நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.